ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அம்மாவும் அப்பாவும் வா போய் காரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் அப்பா கொஞ்சம் வேலையாக இருந்தனால வெளில போயிட்டாரு. அம்மா மட்டும் தான் வந்தாங்க. ஸோ அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே இருங்க அந்த சைடு. அன்னைக்கு சரி அப்படியே டோவன்லேருந்து எடுத்துட்டு சரி கவர் எடுங்க மாட்டிச்சு. இந்த சைடு வந்து பாருங்க. பாருங்க அன்னைக்கு இந்த ஏர் பேக்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. இது அப்புறம் அந்த டிரைவர் சைடு இருந்தது அதெல்லாம் ஃபுல்லாக லாக்ல இருக்கு. பாருங்க ஃபுல் ஏர் பேக் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்க தெரிஞ்சா நடக்குது. பாருங்க இந்த டயர்லாம் ஃபுல்லா கிழிஞ்சிருச்சு. ஃபுல்லா கம்மியா அந்த வீல் தான், அந்த ரைட் சைடு இருக்குல்ல ஃப்ரண்ட், அதுதான் வெடிச்சிருச்சு. இதோ இருக்கு பாருங்க. எங்க எங்க அம்மா எங்க மா இங்க பாருங்க, வாங்க. இதுதான் அந்த வெடிச்சது. இது வெடிக்கும்னா அப்படியே இப்படி ரைட்ல இழுத்துட்டு போயிடுச்சு ஃபுல்லா. உடனே எப்படி நிப்பாட்ட முடியும்? பின்னாடி வண்டி வருது, சைட்ல வண்டி வருது. இல்ல 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 சொல்லிட்டு தானே போனோம் அவர்கிட்ட. இந்த சாட்டர்டே எடுத்துரும் அங்க மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். இல்ல அன்னைக்கே சாட்டர்டே எடுப்போம்னு சொல்லிட்டு தானே போனோம். சனிக்கிழமை எடுப்போம்னு சொல்லிட்டு போனோம் அன்னைக்கு. சார் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். அவர் கால் பண்ணி கொடுங்க. இது வந்து அந்த போஸ்ட் அடிச்சது, இது லேம்ப் போஸ்ட். இந்த அளவுக்கு மோசமா இவ்வளோ இதுவா இருக்கப்பா. அதான் இவ்வளோ பெருசாக ஆக்சிடென்ட் ஆகியும் ஒன்றுமே ஆகலை. இந்த ஸ்க்ராட்ச் தான் இதுவாச்சு.
அதுதான் பெரிய விஷயம். ஆனால் அங்கே 2 பேருக்குமே ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த ஏர் பேக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு, இதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் கையில் கிழிச்சிச்சு. இதோ பாருங்க, இதுலேருந்து வந்திருக்குல்ல ஏர் பேக்கு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது நான் பிடிச்சிட்டு இருந்தேன் பயத்தில். அந்த டைம் வெளில எப்படி வர முடியாமல் அது பஸ்ட் ஆகி தான் வெடிச்சு தான் வெளில வந்துச்சு. அதுதான் இந்த இதில் பிளாஸ்டிக் கிழிச்சது கையில். அனுபவம் ஃபுல்லாக அது ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, இந்த சைடும் ஓப்பன் ஆகிடுச்சு, சைட்லேயும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் எதுவும் பெருசாக அதுவும் இல்லை. அந்த ஹெட்லைட்லாம் உடஞ்சதெல்லாம் முன்னாடி உள்ளே போட்டு வச்சு திருப்பி கவரை போட்டுரும். வாங்க வாங்க போவோம். போங்க. பாத்தீங்களா, ரொம்ப அடிபட்டு ரொம்ப மோசமா இருக்கு. அது டைம் அடிச்சாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. எல்லாருமே கேட்பாங்க, எதுவும் ஆகாம வந்தது பெரிய விஷயம். டயர் வெடிச்சாலே அப்செட் ஆகிடுதுங்களா, கார் அலைய ஆரம்பிச்சிடும். பேக் டயர்னா கூட பிரச்சனை இல்லை, ஃப்ரண்ட் டயர்னால தான் அவனை அவ்வளோ பிரச்சனை ஆகுது. பேக் டயர்னா கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடலாம். ஃப்ரண்ட் டயர் டிரைவர் சைடு வச்சுன்னு போயிடுச்சு. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன நம்ம நேரமாக என்ன, ஆனால் ஃபஸ்ட்டு கார் போயிட்டா கூட சம்பாரிச்சு வாங்கிடலாம். இன்னைக்கு ஏதாவது ஒன்று நினைக்கும், ஒன்றுமே புரிவிடலை எனக்கு. ஆனால் எவ்வளோ அடி போட்டிருக்கு பாரியா நியாயத்துக்கு. எந்த அளவுக்கு போய் இதுவாக இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் யார் மேலேயும் படலை, அதாவது நல்ல விஷயம். யாருக்கும் பிரச்சனை இல்லாம இதுவாக இருக்கு. ஏதாவது ஆயிருந்தா நம்ம யாரும் என்ன சொல்ல முடியும் சொல்லு. போலாம்ண்ணா. அந்த ஃப்ரேம் நல்லா அந்த பிளாக் கலர்ல இன்ஜின் கிட்ட வருது, அது கரெக்டாக இதாக ஷிஃப்ட்டில் இருந்தால் அப்படியே அப்புறமா போயிட்டு இன்னும் வண்டியை ஃபுல்லு இது மாற்றணும். சுத்தமாக எல்லாமே போயிடுச்சு. இன்சூரன்ஸ் அதான் தேர்ட் பார்ட்டி போட்டிருந்தா கிளைம் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா இது வந்து ஓன் டேமேஜ் வேறு. அதனால் என்ன சொன்னால், இப்போ ஆப்போசிட் பார்ட்டி யாராவது இடிச்சிருந்தோன்னா நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம வந்து செல்ஃப் டேமேஜ்ன்றனால நம்மளாக தான் ரெடி பண்ணோம் அப்படின்ட்டாங்க. கொட்டேஷன் போட்டால் அதுவே 10 கிட்ட வருது. எப்படியாச்சும் ரெடி பண்ணிடணும். ஆனால் அவனுக்கு மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. அவனுக்கு மட்டும் 2 ஓப்பன் ஆச்சு. ஃப்ரண்ட்ல இருந்தும் ஓப்பன் ஆச்சு, லெஃப்ட் சைடும் ஓப்பன் ஆச்சு. ஆமாம், இன்பா இருந்தான் கூட. இல்லை, அவனுக்கு எதுவுமே ஆகலை. அது ஸ்டியரிங்கே நான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன், நான் கார் ட்ரிஃப்ட் ஆகவும். அதனால தான் அது கிழிச்சிட்டு வந்திருக்கு போல். அதுதான் கையில் சின்னதாக ஸ்க்ராட்ச் ஆச்சு, இல்லைன்னா அதுவும் ஆயிருக்காது. ஆமாம், நிறைய காரில் சடனாக ஓப்பன் ஆகாதான் ஏர் பேக், ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னா. பெரிய விஷயம், ஆன் ஸ்பாட்டில் ஓப்பன் ஆச்சு கரெக்டாக. கார் லென்த்துன்றனால ஒரு 7 பேரிகேட் கிட்ட தட்டியிருக்குண்ணா மொத்தமாக.
7 பேரிகேடு, ஒரு லேம்ப் போஸ்ட். பார்க்கலையா? டயர் இது பண்ணலாம். நான் நார்மலாக தானே இருந்துச்சு. நாங்கள் ஏர் அடிச்சுட்டு தான் போனோம், ஃபில் பண்ணோம். போகிறப்ப இன்பா என்ன சொன்னால், அவன் காற்று ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க போல், சின்னதாக மேடு பள்ளத்துலேயே தூக்கி தூக்கி போட்டுச்சு காரு. சரி ஓகே பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு பஸ்ட் ஆகவும் ஒரு பக்கம் இழுத்துருச்சு. நான் பயத்தில் லெஃப்ட்டில் திருப்பிட்டேன். ஏன்னா லெஃப்ட்டில் வந்து ஆல்ரெடி இன்னொரு கார் இருந்துச்சு, அதை தட்டிடக்கூடாதுன்னு. ஏன்னா ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு லெஃப்ட்டில் திருப்பவும் கார் பின்னாடி சைடு மட்டும். அப்புறம் டக்குன்னு சடனாக ரைட்டில் திரும்பவும் அப்படியே நேராக இழுத்துட்டு போயிடுச்சு. ரைட்டில் பேரிகேடு அடிச்சு ஆப்போசிட் அந்த ரோட்ல போயிட்டு நின்றுச்சு. மத்தியான நேரம் இருக்கும் நினைக்கிறேன். மத்தியான நேரத்துலதான் கிளம்ப இன்பா வந்தான் வீட்டுக்கு. இவன் சரி எங்க டீ கடைக்கு தானே போவாங்கன்னு நான் நினைச்சேன். இவங்க கார் எடுத்துட்டு போயிருந்தாங்க. போனா திடீர்னு போன் பண்றேன், அந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்ட்டு. எனக்கு போன் பண்ணாமா, நான் இவன் கூட தான் கார்ல உட்காந்து திருவத்திருக்கோயில இருந்தோம். எனக்கு உள்ள இருக்க டவர் கிடைக்கல, சரியா கேட்கவும் இல்லை. நான் சொல்றா சரி பண்றேன்ட்டு வெளில வந்துட்டு நாங்க மாட்டினா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். எலெக்ஷன் டைம் ஒண்ணுமே புரியல. சொன்ன உடனே கை ஓடல கால ஓடல படப்படன்னு வருது. சரி கிளம்பி எங்கடா இருக்கீங்க? வரேன்னு சொல்றேன். என்னம்மா நாங்க வந்துடுறோம்ட்டு அந்த இன்பா பையன் சொல்றான். இவனுக்கு போன் போட அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா தவிர திருப்பி போன் போட கட் பண்ணி விடுறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் அப்ப நாங்க. அப்புறம் டாக்டர் பேசுறாரு திடீர்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டாக்டர் பேசுறேன் அப்படின்னு டாக்டர் பேசுறாரு. ஐயோ எனக்கு என்னவோ ஏதோ உயிரே என் கையில என்ன பார்த்துக்க படப்படன்னு வந்துருச்சு. சரி கிளம்புங்க அப்படின்னு அவரை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போலான்னு கிளம்பி வீட்டை விட்டு வெளில வரேன். இன்பாவுக்கு போன் அடிச்சேன். நீங்க அங்கேயே இருங்க, நான் கிளம்பி வரேன்டா அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா நாங்க கிளம்பிட்டோம்மா, கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதத்தான் சொல்றாங்க. வேற காரா இருந்ததுன்னா யாரா அந்த அன்னைக்கே அந்த போலீஸ் பேசினாரு, ஆர்காடு இன்ஸ்பெக்டர் பேசினாரு அன்னைக்கு பேசினாரு என்கிட்டயும் அவர்கிட்டயும் பேசினாரு. வேற காரா இருந்ததுன்னா என்ன பிள்ளைக்கு பால் தான் ஊத்திருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறாரு. எனக்கு நான் உயிரே இல்லை. அவங்க அப்பான்னா அப்படியே அழுகுறாரு. கோவம் வருது அவருக்கு. நீ அதுக்கு எதுக்குதான் கார் எடுத்துட்டு போகணும், செய்யணும், தேவையில்லாத வேலை பார்க்கறாரு. டீ கடைக்குன்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்ட்டு. திடீர்னு இங்கதான் இருந்தானுங்க. அதுக்குள்ள எங்க போறானுங்களே சொல்லிட்டும் போல. எப்பயும் சொல்லிட்டு போய் அந்த இங்க போயிட்டு வரேன் சொல்லாம சரி இங்கதான் டீ கடைக்கு தானே போயிருப்பான்ட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். கடைசியில வந்து இப்படி வந்து போன் பண்றேன். என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. ஆனா அது ஏதோ ஒண்ணு இவ்வளவு வண்டி அடிபடுறதுக்கு பிள்ளைக்கு ஏதோ எப்பா எனக்கு அது இப்பதான் 3 மாசத்துக்கு முன்ன உளுந்து வந்து இப்பதான் இதுவானையா என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய விட மாட்டேங்குது. ஆமா இதுக்கப்புறம் இந்த ரோட்லயே வர மாட்டேன். ஃபர்ஸ்ட் செய்யாரே வேணாம் நினைக்கிறேன் ராஜா. உண்மைக்கே எனக்கு வந்து நான் எடுத்தாலே அதான் சொல்லுவேன், செய்யாரு உனக்கு வேணாம். இவர் அடிக்கடி என்கிட்ட சொல்றது அதுதான். சென்னையில இருந்து இங்க வருவேன்ல இவர் சலூனுக்கு. நான் சொல்லுகிறேன் செய்யாரு வேணாம், சென்னை போனாலே நல்லா இருக்கு. அடுத்த மாசம் எப்படி சென்னைக்கு போயிடுவோம். ஆனா மெயினா தங்கச்சி காலேஜ் சேர்க்க போறேன். அதனால அடுத்த மாசம் எப்படியாவது பிள்ளைகளுக்கு சென்னை தான் நமக்கு லாகி போடும். உங்களுக்கு இந்த ஊரே செட் ஆகாது. அந்ததுல இருந்து இந்த சுத்தி இருக்காளுங்க பாரு, போறாம பொச்சுக்காப்போம் கண்ணுகள்லயும் என் பிள்ளைகளையே சுட்டு எரிக்கிறாளுங்க அவங்க பாக்குற பார்வையிலேயே. அதுக்குதான் இவங்க அப்பா தலைப்பாடம் அடிச்சுக்குது. அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க செய்வீங்க அடுத்தவங்க வாயில இருக்காதீங்க. மத்தவங்க கண்ணு வைக்கிறாங்க பேசுறாங்கன்றது நம்ம என்ன நடந்தா போக முடியும் எல்லா இடத்துக்கும். அப்படி சொல்லாத. மெயினா வந்து அடிச்சு அடிய மறந்துருமாப்பா ராஜா. வாக்கு சொல்ற வாக்கு மாறாதா. அதுதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். அந்த மாரிகாட் முனீஸ்வரன் கோயிலுக்கு போலாம் நம்ம தேர்ந்தோம். அந்த பைக்ல இருந்து கீழே வந்து முதல்ல சொன்னான் போவே இல்லை. நான் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு கூப்பிட்டா எங்கப்பா வர்றேன். அடப்போமா வேலை பார்த்தாதான் காசு வரும். சும்மா இருந்தா எப்படி காசு வரும்? சாமி கொடுக்குமான்னு கேள்வி நம்மளவே திருப்பிட்டு கேக்குறான். லூசு பேர வச்சுன்னா என்ன பண்றது? நான் லூசு பையனா? சரி ஓகே ஓகே. உனக்கு சொல் புத்தி இருக்கணும் இல்ல சுய புத்தி இருக்கணும். எனக்கு ஏதாவது புத்தியே இல்ல விடுங்க. ஆமா என்னைக்கு நீ சொல்ற பேச்சு கேக்குற சொல்லு. உங்களுக்கு இருக்கலம்மா போதுமா விடுமா. ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மூளை இருந்தா போதும். அதான் உங்களுக்கு இருக்கு. சரி விடுங்க, அதான் ஒன்னும் அவ்வளோ கார் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. கரெக்டா. ஆனா சொல்றான் ஃப்ரண்ட்ல லாரி வந்தா அவ்வளவுதான்.
பேக்ல லாரி வந்தா ஆனா அந்த நேரத்துக்கு வண்டி எதுவும் வராம இருந்திருப்பாரு. சரி லாரில இதுல தட்டினா ஆயிருக்கும். அதுதான் நேஷனல் ஹைவே எவ்வளவு வேகம் வருவானுங்க அது இதுன்றானுங்க எல்லாருமே பயமுறுத்துறானுங்க. ஐயோ எப்படி சொல்றாங்க தெரியுமாப்பா. ஆனா நம்ம நேரமா என்னன்னு தெரியல, எவனும் எதிரில வரல. ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நம்ம வண்டி போறணும்னு பாக்குறதா, நம்ம பிள்ளைய பாக்குறதா, இல்ல அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருதுன்னு பாக்குறதா சொல்லு. செய்யாத செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு பொறுத்தளவு. தெரு முனையில ஒருத்தன் இருந்தான், அவன் இழுத்து வச்சான். ஏற்கனவே எவனோ என்னத்தையோ உடைச்சு வச்சான். அவ கஷ்டப்படுதுங்க, ஏதோ 10 ரூபா சம்பாதிக்குது, முன்னேறுதுங்க. இவங்க என்னன்னு இவங்க சம்பாதிச்சவங்க எல்லாம் யாரும் வாங்க வேணாம்னு சொன்னா, அடுத்தவங்க வாங்குறதெல்லாம் ஏன் இப்படி போறாம கண்ணுங்களை வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு தான் தெரியுதுங்க இந்த ஜனங்க. விடுமா, அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்றாங்க, நம்மளால என்ன முடியுதோ நம்ம பண்றோம். புரியல சுத்தி வச்சிட்டு இருப்பானா லீலா சொல்ற மாதிரி காருக்கு தெரியலையே. ஆனா அந்த கார் அவ்வளவு அடி வாங்கியும் எங்க 2 பேரையும் காப்பாத்திருக்கு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் நான் இப்ப அதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஊருக்கு போய் வரும்போது நாங்க ஊருக்கு போய் வந்த அப்பா மொட்டை அடிச்சு கடை வச்சிருந்தோம். வரும்போது பார்த்தா என்ன ஊருன்னு எனக்கு தெரியல அம்மாவுக்கு. நான் வந்துகிட்டு வந்தேன் பாரு ராஜா. வரும்போது பார்த்தா ஒரு ஃபேமிலி ரெட் கலர் கார்ல போயிருக்காங்க. அது லாரிக்காரனா எவனோ அப்படி இடிச்சிருக்கான். அப்படியே கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்கு. அந்த வண்டி இருக்கு, ஒரு 2-3 பேர் நிக்கிறாங்க. அங்கிட்டு லாரி பக்கத்துல நிக்கிற லாரிக்கார வண்டியும் இடிச்சிருக்கு. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா உசாரா அப்படியே நடு ரோட்ல அப்படியே திரும்பி நிக்குது. பார்க்கவே பயமா இருக்கு நம்மளுக்கு. அப்ப இவங்க என்னோட ஆக்சிடென்ட் ஆனதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் போல. நெஞ்சொலியே வந்திருக்கும். நெஞ்சொலியே நானே செத்து இருப்பேன். அப்பெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. அப்படிலாம் சொல்லவே சொல்லாத. பாருங்க, நீங்க பண்ண ஏதோ புண்ணியம் தான். அதுவும் அங்கேயும் டிவைடர் இருந்தனால தான் நின்னுச்சு. இல்லனா அந்த பேரிகேடும் இல்லனா இன்னும் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரோட்டுக்கு. நமக்கு ஸ்கிட் ஆகவும் வண்டியை ஸ்டெடி ஆகணும்னு மட்டும்தான் மைண்ட்ல ஓடுது. ஆமா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள பார்த்தா அங்க நிக்குது காரு. டக்குன்னு ஏர் பேக் ஓப்பன் ஆயிருச்சு, டக்குன்னு பேரிகேட் தட்டிருச்சு, எதுவுமே தெரியல. அதான் நான் மோஸ்டா அதுதான் நான் பெரிய பிரச்சனையா அதுதான் ஆக்சிடென்ட். அவன் ஏர் பேக் எல்லா கார்லயும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர்ல எந்த உயிருமே போகாது கார் ஆக்சிடென்ட்ல. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், அந்த மாதிரி சொல்லி நம்மளேன்னு வந்து உட்காந்துருக்கான். அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்ணானா, அப்பா அம்மாட்ட பைக் அட்டம் முடிச்சு கேட்டானா, என்னமோ ஒரு பைக் பேர் சொல்லி சொன்னாங்க. 1 வாரம் தான் ஆகுதான். கேடிஎம் பைக் அந்த நம்ம வச்சிருக்கோமே அதுதான். அப்படியா? அந்த வண்டி தான் போல இருக்கு. வாங்கி 1 வாரம் தானா. அந்த வண்டியே இல்லாம அந்த வண்டிக்கு ஓட்டணும்னு ஆசைப்பட்டவனே இல்லாம பயமா இருக்குப்பா அந்த வண்டி. அது யார் சொன்னதுன்னு கேளுங்கண்ணா ராஜாண்ணா. இது யார் சொன்னது உங்ககிட்ட? யார் தெரியுமா? அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கொடுக்க சொன்னாரு, பேரண்ட்ஸ் கால் பண்ணி. அப்ப அவர் தான் சொன்னாரு. ஆல்ரெடி உங்களே பயத்துல இருக்காங்க. நான் சொல்றேன் இல்லண்ணா நானே பேசிக்கிறேன் அப்படின்ற. இல்ல நீ கொடு, இல்ல அவனுக்கு பயம் விட்டு போயிடும் அப்படின்ட்டு அவர் கால் பண்ணி இதெல்லாம் வேற சொல்றாரு. அப்படி இல்லப்பா சொல்றது, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா கரெக்ட் தான், அதுக்குன்னு இதெல்லாம் சொல்லணுமா? நம்மளே பயந்து இருக்கிறோம். அவங்க வந்து இந்த ஒரு வாட்டி பண்ணிட்டு அடுத்த வாட்டி பண்ண கூடாதுங்கிறதுக்கு தான் அவங்க சொல்றாங்க. சரிம்மா, எல்லாம் என்ன தெரிஞ்சா நடக்குது. ஆனா நாங்க ஊருக்குலாம் போயிட்டு வந்தோம். எனக்கு அதுதான் இந்த இருக்கிற ஊருக்கு போய் வரணும்னு இந்த மாதிரி போயிட்டு வந்தோம். சரி, எனக்கு ஒரு அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம். 500-600 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு வந்தோம். ஆனா நல்லா போயிட்டு வந்தோமே. இங்க இப்படி இந்த ஒரு மிஞ்சி போனா ஒரு 20 கிலோமீட்டருங்கிறது 20 இருக்குமாப்பா? இது 40 கிலோமீட்டர் இருக்கும். அப்பொழுது எதுக்குதான் இந்த மத்தியான வெயில்ல போனாலும் தெரியல. நம்ம நேரம் தான் சரி இல்லையோ என்னவோ இன்னும் புரியல, யோசிக்கவும் முடியல. என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன தனி பிள்ளைங்க ஒரு வழக்கம். ஆனா ஏற்கனவே நான் பட்டுறேன், வள்ளிக்கு துடிச்சுக்கிட்டு கிடந்தேன். என்னவோ ஏதோ ஒண்ணுமே புரியல. பார்த்த பிறட்டுதான் எனக்கு நிம்மதியா ஆச்சு.
வாங்கிட்டு போயிடலாம். பிள்ளைய பார்க்க முடியுமாப்பா? சொல்லு பாப்பா. ஆனா பரவாயில்ல, தேவா தான் வந்தான், உடனே கால் பண்ண. அவன் வேலூர்ல இருந்தான், பசங்க கூட 4th போயிருந்தாங்க போல. கால் பண்ண உடனே அவன் தான் வந்தான் கார் எடுத்துட்டு. சாமி புண்ணியமோ நல்லபடியா. ஆனா பிள்ளைய பார்த்த பாட்டுதான் என் உயிரே வந்துச்சு. கழுத்துல லைட்டா சுளுக்கு பிடிச்சி சுளுக்கு தண்ணி இந்த கையில இடத்துல சைட்ல படிச்சுலமா காரு சைட்ல அடிச்சுதான் டிவைடர்ல இதுவாயிடுச்சு. அதனாலதான் கழுத்து. அதனால சரி இது பரவாயில்லைன்னு நினைச்சு தைரியப்படுத்திக்கிட்டேன். அதுதான் ஒண்ணு. ஆனா பைக் ஆக்சிடென்ட்ல இதை விட அதிகமா அடிபட்டுச்சு. அத்தாடியே உயிரே இல்ல அன்னைக்கு. ஆனா இது பரவாயில்ல. ஆனா கார் போனா கூட போயிட்டு போகுது. ஆனா நான் கஷ்டப்பட்டது பாவம், கஷ்டப்பட்டு வாங்கினேன். என்னோட ட்ரீம் கார், ஃபர்ஸ்ட் கார். என்ன ஆண்டவன் ஒருத்தன் தானே இருப்பான், நல்லபடியா இருந்தா வாங்கிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு. வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க, அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபோட்டோ வீடியோஸில் பார்த்தாங்க, இருந்தாலும் நேரில் வந்து பார்க்குறப்ப அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட். ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம காரை சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. நம்ம BMW சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக கம்பேக் வீடியோ கொடுப்போம். அடுத்த அப்டேட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.